கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். கிறிஸ்துவானவர் நீதியும் நியாயமும் உள்ளவர். கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரமே அவரிடத்தில் இருக்கும். அதுவே அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். மனுஷருக்கு பயப்படும் பயம் மேசியாவினிடத்தில் இருக்காது. அவர் நீதியின்படி ஏழைகளை விசாரிப்பார். தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார். தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். தம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அவர் சரியாக பயன்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் மேசியாவின் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றியிருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவானவர் தாம் செய்வதை பரிபூரணமாய் செய்கிறார். அவருடைய வாக்கிலும் செய்கையிலும் குறை எதுவும் இருக்காது. அவர் பரிபூர்ணமானவர். அவருடைய கிரியைகளும் பரிபூர்ணமாய் இருக்கும். மேசியாவின் ராஜ்யத்தில் அவருடைய கிரியைகள் எல்லாமே நீதியும் சத்தியம் உள்ளதுமாய் இருக்கும். அவரிடத்தில் பட்சபாதம் இருக்காது. அவர் பிரபுக்களின் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் சிறிதும் இருக்காது. மேசியா தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார். தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யவும் மாட்டார். உலக பிரகாரமான நியாயாதிபதிகள் வழக்கை விசாரிப்பார்கள், சாட்சிகளை விசாரிப்பார்கள், தங்களுக்கு நியாயமாய் தோன்றுகிறபடி தீர்ப்பு சொல்லுவார்கள். அவர்களால் மனுஷருடைய முகத்தை தான் பார்க்க முடியும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை தான் கேட்க முடியும். மேசியாவோ நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நாம் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் அவர் நம்முடைய இருதயத்தில் மறைவாய் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வார். நம்முடைய மனச்சாட்சியே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கு சாட்சி பகரும். இயேசு கிறிஸ்துவின் தீர்ப்பில் நியாயமும் சத்தியமும் இருக்கும். நீதி அவருக்கு அரைக்கட்டாகவும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாக இருக்கும். நீதியும் சத்தியமும் அவரோடு கூட எப்போதும் வஸ்திரம் போல் ஒட்டி இருக்கும். இதுவே அவருடைய மகிமை. கிறிஸ்துவானவர் தம்முடைய வார்த்தையிலும் செய்கையிலும் நீதியை அரைக்கட்டாக கட்டியிருப்பார். சத்தியத்தை இடைக்கச்சையாக கட்டியிருப்பார். சத்தியமே அவருடைய போராயுதம். நீதியை நிறைப்படுத்துவதற்காக கிறிஸ்துவானவர் சத்தியத்தை பட்டயமாக பயன்படுத்துவார். தம்முடைய நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார். யார் பக்கத்தில் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கத்தில் தான் நீதியான தீர்ப்பு கிடைக்கும். மேசியா மனுஷரை பார்க்க மாட்டார். நீதியையும் நியாயத்தையும் பார்ப்பார். அவர்கள் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கலாம். ஏழைகளாக இருந்தாலும் மேசியா அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் மறுக்க மாட்டார். இந்த பிரபஞ்சத்தில் ஏழைகளாய் இருக்கிறவர்கள் தங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனங்களை நீதியோடும் தம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அவர் ஏழைகளின் ராஜா. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சங்கீதம் 72:4. கிறிஸ்துவானவர் யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். இந்த வாக்கியத்திற்கு மேசியா இந்த பூமியில் உள்ள சிறுமையானவர்களை யதார்த்தமாய் தண்டித்து திருத்துவார் என்று வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள் அவர்கள் பூமியில் சிறுமையானவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தமது கோலால் அடித்து திருத்துவார். பூமியில் உள்ள துன்மார்க்கமான மனுஷனையோ தமது வாயின் சுவாசத்தினால் சங்கரிப்பார். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். சங்கீதம் 10:18. கர்த்தருடைய வாய் துன்மார்க்கருக்கு பயங்கரமானங்களை சொல்லும், அவர்களுடைய அழிவை அறிவிக்கும்.
கர்த்தருடைய வாயின் சுவாசம் என்பது அவருடைய ஆவியானவரின் கிரியையை குறிப்பிடுகிறது. அவர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் துன்மார்க்கரை சங்கரிப்பார். மேசியா செய்யாத காரியங்கள். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார். தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். மேசியா செய்யும் காரியங்கள்: நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார். யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். மேசியாவின் நியாய தீர்ப்பு: பூமியை தமது வாக்கின் கோலால் அடிப்பார். தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். மேசியாவின் குணம்: நீதி, சத்தியம்.